திருப்பூரில் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்று வரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கேள்வியை கேட்டார். உடனே அந்த இளைஞர் சொன்னார், இல்லை, நான் வேலை தேடிக்கொண்டிருக்கவில்லை என்று சொன்னார். உடனே இந்த பெரியவருக்கு ஆச்சரியம் வந்துருச்சு. படிச்சு பட்டம் வாங்கிட்டு வேலை தேடவில்லை என்று சொல்லுகிறீர்களே என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். உடனே அந்த இளைஞர் சொல்லுகிறார், நான் வேலை தேடி அலையில, வேலைக்கும் போக மாட்டேன், சமூக தொண்டு ஆற்றிட போகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர்கள் ஆச்சரியத்தோடு தட்டி கொடுத்து, அப்படி என்றால் நீங்கள் என்னோடு வருவீர்களா என்று கேட்ட நேரத்தில் அந்த இளைஞர் சொன்னார், தாராளமாக வருகிறேன் என்று அந்த பெரியவரோடு அவர் புறப்பட்டார். 1934ஆம் ஆண்டு. ஆக 1934ஆம் ஆண்டு அந்த பெரியவரோடு புறப்பட்ட இளைஞன் தான் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பிலே வந்து உட்கார்ந்தவர் அறிஞர் அண்ணா. அந்த இளைஞனை தன்னோடு அழைத்து சென்றாரே, அவர்தான் தந்தை பெரியார். ஆக ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார், காஞ்சிபுரத்திலே பிறந்த அறிஞர் அண்ணா. ஆக இந்த இருவரை சந்திக்க வச்ச ஊர்தான் இந்த திருப்பூர். ஆக இந்த திருப்பூரில் அவர்கள் சந்தித்துக் கொண்ட காரணத்தால் தான் தமிழ் சமுதாயமே விடுதலை பெற்றிருக்கிறது. தமிழனுக்கு சொரணை வந்தது, தமிழனுக்கு ஒரு உணர்ச்சி வந்தது, தமிழன் தன்மானத்தோடு நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தது. இந்த பெருமை மட்டுமல்ல, அனைத்துக்கும் மேலாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே நாம் அவர்கள் மூலமாகத்தான் பெற்றிருக்கிறோம். நினைத்து பார்க்கிறேன், பள்ளிக்கூடத்தில் ஒரு பாலகனாக, ஒரு சிறுவனாக, மாணவனாக 14 வயதிலே படித்துக் கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி, நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்தே தீர வேண்டும் என்று முடிவு செஞ்சு திருவாரூர் தெற்கு வீதியில ஒரு ஊர்வலத்தை அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி கலைஞரே முன்னின்று நடத்துகிறார். அவர் கரத்தில தமிழ் கொடி, அதிலே புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் கொடி, அந்த கொடியை ஏந்தி பிடித்து, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அன்றைக்கு 14 வயதிலே எந்த கொடியை தாங்கி பிடித்தாரோ அந்த கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்தார். எப்பொழுது? அவர் உயிர் பிரிகிற அந்த கடைசி நிமிடம் வரையில. ஆக 14 வயதில எந்த உணர்வோடு அந்த கொடியை பிடித்தாரோ அதே உணர்வோடு 95 வயது வரையில அந்த கொடியை தாங்கி பிடித்து இந்த இனத்தை காப்பாற்றிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இதுவரை அவர் சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்கள் 1957 தான் நாம் முதலில் தேர்தல் களத்தில் ஈடுபட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அப்பொழுதுதான் முதல் தேர்தல் 52ஆம் ஆண்டு வந்துச்சு. அந்த 52ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக களம் காணல. ஆனால் 57 களம் காணுகிறோம். அந்த களத்தில் குளித்தலையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுத்தப்படுகிறார். அந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆக 57 இருந்து 2016ஆம் ஆண்டு வரையிலே நடந்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இப்பொழுது 2019 நடைபெறவிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய ஊனோடு, உடலோடு, உதிரத்தோடு, உயிரோடு அவர் கலந்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இயற்கை நம்மிடத்திலிருந்து அவரை பிரித்திருக்கலாம். ஆக அவர் இல்லாமல் நடைபெறுகின்ற தேர்தல், உயிரோடு அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மேடைக்கு அவர் வந்திருப்பார். அது திருப்பூர் என்று சொன்னால்
மகிழ்ச்சியோடு வந்திருப்பார். அது சுப்பராயனுக்கு ஓட்டு கேட்கிறோம் என்று சொன்னால் மிகுந்த ஆவலோடு வந்திருப்பார். காரணம், தலைவர் கலைஞருக்கும் நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சுப்பராயனுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. நாங்கள் கேட்டால் கூட சில நேரங்களில் மறுத்து விடுவார். ஆனால் சுப்பராயன் எதை கேட்டாலும் அதை உடனடியாக அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அந்த திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார். பல திட்டங்கள் உண்டு. சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருந்த நேரத்தில் நம்முடைய சுப்பராயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த திருப்பூருக்காக மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்திற்காக மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்திற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக பல பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பிய நேரத்தில் அதை கூர்ந்து கவனித்து கேட்டு அத்தனை காரியங்களையும் முடித்து தந்தவர் தான் அன்றைக்கு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லணும்னா, உள்நாட்டு பணியின் உற்பத்தியில 4% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அந்த 4% வரியை குறைத்திட வேண்டும் என்று பலர் குரல் எழுப்பினார்கள். அப்பொழுது நம்முடைய சுப்பராயன் அவர்கள் குறைப்பதை விட அது முழு விலக்கு தந்திட வேண்டும், முழுமையாக ரத்து செய்த வேண்டும் என்று கேட்டப்போ அடுத்த நிமிஷமே முழுவதுமாக ரத்து செய்து தந்த தலைவர் தான் அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். ஆக இன்றைக்கு அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்தில் ஓட்டு கேட்கிறோம். அவர் கேட்க வாய்ப்பில்லாத காரணத்தால் தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். ஆக சுப்பராயன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிரறிவாள் சின்னத்தில் ஆதரிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். ஓட்டு என்பது ஒரு ஓட்டு தான். ஆனால் அந்த ஒரு ஓட்டு என்பதல்ல, இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு, அதன் மூலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும். தேர்தல் நடத்தக்கூடிய ஆணையம் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படுகிறதா? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தன்னாட்சி அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் மிரட்டுகிறார், அச்சுறுத்துகிறார். அவர்களை எல்லாம் இன்றைக்கு வேலையாட்களைப் போல இன்றைக்கு அந்த பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதியினுடைய இடைத்தேர்தல், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. நியாயமா 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கணும். ஆக 3 தொகுதிகளை தவிர்த்து நீதிமன்றத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆக தடையில்லாத நேரத்தில் வழக்கு இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. வழக்கு இருக்கிற காரணத்தால் தேர்தலை நடத்தக்கூடாது என்பது விதிமுறை அல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் கொளத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஏற்கனவே 2001 2006 வரையில, 2006 2011 வரையில, இப்ப 2011 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் 2006 நின்று வெற்றி பெற்றதை செல்லாது என்று அன்றைக்கு அதிமுகவின் வேட்பாளர் வழக்கு போட்டார். அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இப்பதான் ஒரு ஆண்டிற்கு முன்பு அது தள்ளுபடி ஆச்சு. ஆக அந்த வழக்கு தேவையில்லை, ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் மேல்முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். ஆக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. ஆக இன்னைக்கு நான் அந்த தொகுதியில் எம்எல்ஏ. ஆக அங்க நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆக இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த 3 தொகுதிகளில் ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம்? ஆக அதுல முழுமையாக திமுக எல்லாத்திலையும் வெற்றி பெற்று அந்த நிலை வந்துவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்க முடியாது, வாய்ப்பு இருக்காது. ஆகவே இதெல்லாம் ஒரு சதி திட்டம்.
திருப்பூரில் இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணியோடு தன்னுடைய பேச்சை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது கருணாநிதி மறைவை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் அவருக்கு பதிலாக அவருடைய மகனாக திருப்பூர் பகுதி மக்களிடம் வேட்பாளர் சுப்பராயனுக்காக வாக்கு கோருவதற்காக வந்திருப்பதாகவும் கூறி பேசினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக எந்த காரணத்திற்காக 21 தொகுதி இடைத்தேர்தலுக்கு தேர்தலை நடத்தாமல் தள்ளி வைத்திருக்கிறது, 18 தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களையும் அவர் பேசி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.